அனைவருக்கும் வணக்கம். 2009 ஒரு சினிமாவுக்காக நான் முத ப்ரெஸ்ஸை சந்தித்தது. மதுரை டு தேனி வழியாண்டிப்பட்டிக்காக ஒரு ப்ரெஸ் மீட். அப்போ சொன்னோம், சார் பெரிய பிரம்மாண்டமான விஷுவல்ஸ் கிடையாது, பெரிய ஆர்டிஸ்ட் கிடையாது, எங்களை யாருன்னே தெரியாது, ஆரம்பிக்கிறோம், பிடிச்சிருந்தா கொண்டு போய் சேருங்கன்னோம். ஸோ மதுரை டு தேனி இன்னைக்கு கண்டிப்பாக தெரியாத 100 பேர்கிட்ட சொன்னோம்னா ஒரு 75 பேருக்காவது தெரியும். ஸோ அப்படி தான் கொண்டு போனீங்க. இந்த படமும் அப்படி தான், பெரிய பிரம்மாண்டமான எந்த விஷுவலும் இல்லை. டெய்லி ஒன்று கண்டிப்பாக படம் பார்க்குறவங்க வீட்டில் இது நடந்திருக்கும், இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டில், இல்லை நியூஸில், டிவியில் எப்படியாவது இந்த விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப சிம்பிளாக சொன்னால, திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம் டைம், அவ்வளோதான். ஸோ மறுபடி இப்போ கிட்டத்தட்ட கொரோனா ஒரு 5-6 வருஷம் கழித்து மறுபடியும் உங்களெல்லாம் சந்திக்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா சினிமாவை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் இல்லையா, அந்த சினிமாவுக்குள்ளே இருக்கணும், சினிமா சார்ந்து பேசணும், சினிமாவிலேயே இருக்கணும். நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், நம்ம சினிமா உண்மையாக நேசித்தோம்னா கண்டிப்பாக சினிமா கைவிடாது அப்படின்ட்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணோம், தெருவுக்கு வந்துட்டோம், வீணாக பண்ணோன்ட்டு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவங்களுடைய ஆட்டிடியூட்ஸும் அவங்களுடைய செயல்கள் மட்டும்தான் அவங்களை கொண்டு இருக்குமே தவிர, சினிமாவை நேசித்த யாருமே இன்றைக்கி தெருவிலலாம் இல்லை அப்படின்றது ஏன் நம்பிக்கை. ஏன்னா நாங்கள் பண்ண மதுரை டு தேனி ஆகட்டும், சனிக்கிழமை சாயங்காலம் 5 மணி ஃபஸ்ட்டு டிஎஸ்எல்ஆரில் பண்ணி ஒரு லிம்கா ரெக்கார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் முயல்னு ஒரு படம் பண்ணோம், நிறைய ஃபோட்டோ வீடியோகிராஃபர்ஸ்லாம் சேர்ந்து. இவ்வளவு நடந்து கொரோனாவில் எந்த வாய்ப்பும் இல்லாமல் நான் சென்னையிலேருந்து மதுரை போயிட்டேன். மதுரையில் இருந்தப்பவும் நான் ஒவ்வொரு நாளும் இந்த சினிமாவை நேசிச்சுட்டே இருந்தேன். அதுதான் ஒரு பாண்டியன், எங்களுடைய ரோட்டரி பாண்டியன் கிளப்பில் நான் இணைந்தது, அங்கே நான் என்னுடைய தயாரிப்பாளரை பார்த்தது, யதார்த்தமாக பேசினது. ஆக்சுவலாக நான் கொஞ்ச நாளாகவே எந்த ப்ரொடியூசர்ட்டையும் பெருசாக நான் ஆரம்பத்துலேருந்தே நண்பர் மதுரை டு தேனி விமல் சார் அவங்க ஒரு கொஞ்சம் பணம் கொண்டு வந்தாங்க, மீதியை நான் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணோம். ஆனால் எனக்கு ப்ரொடியூசர் ஆகணும்னு எந்த ஆசையும் கிடையாது, சினிமாட்டோகிராஃபர், டைரக்டர். இப்படி ஒவ்வொரு படமுமே நாங்கள் கொஞ்சம் போட்டு தான் பண்ணிட்டே வந்தேன். ஒரு ஸ்டேஜில் நிப்பாட்டி, இனிமேல் நம்ம பணம் போடக்கூடாது. அதில் நிறைய தலைவலி உண்டு. எப்படி காயத்ரி சொன்னாங்களோ, என்னுடைய அத்தனை தலைவலிகளையுமே பார்த்துக்கிறது என்னுடைய நண்பன் அவன் பாலா தான். ஏன்னா நாங்கள் தான் சேர்ந்து ஓடணும். அப்போ நானும் அவனும் பேசணும், நண்பா ஒரு ப்ரொடியூசர் நம்ம 10 பைசா கூட நம்ம கை காசு போட்டு கடன் வாங்கி போட்டு இது இல்லாமல் ரிலாக்ஸ்டாக ஒர்க் பண்ணணும். ப்ரொடியூசர் என்கிட்ட கேள்வி கேட்கணும், உனக்கு என்ன சொல்கிற டயத்தில் பணம் வருது, வேலையை பாடுறா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொடியூசர். இப்படி ஒரு வேலையை பார்க்கணுன்னு நிறைய நாள் யோசிச்சிருக்கோம். அப்படி கிடைச்சவர் தான் ஆனந்த முருகன் சார். ஒரு சின்ன இதில் ஆரம்பித்தோம், அப்படியே வந்து இந்த படம் இப்போ எல்லாத்துக்குமே தடங்கல்கள் இருக்கும், அது மாதிரி நிறைய. கண்டிப்பாக இந்த படம் எல்லாட்டையும் போய் சேருன்ற நம்பிக்கை உண்டு. மறுபடியும் உங்களை சந்திப்போம். அப்போ நான் இன்னும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஏற்கனவே லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அப்போ வந்து அவர் ஒரு பட்ஜெட், இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் பண்ணலாமா யோசித்தோம். மொதல் ஒரு 3-4 நாள் வேலை பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஆக்சுவலாக இந்த படம் பண்ணும்போது, சார் ஷூட்டிங் செலவில் மட்டும் பாருங்கள், போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கெல்லாம் நான் என்னுடைய நண்பர்கள் நிறைய இருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன்னு ஆரம்பித்தோம். கொஞ்ச நாள் ஷூட் பண்ணி இந்த டீமெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இன்னைக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி சோலோ ப்ரொடியூசர், அவரே போஸ்ட் ப்ரொடக்ஷனே நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் வேலையை மட்டும் பாருங்கன்னாங்க. அப்படி தான் இது வந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் நினச்சி. ஏன்னா இது ஒரு படம் ஆரம்பித்தோம், இந்த பட்ஜெட்டில் வெறும் புதுமுகத்தை தான் வச்சு பண்ண முடியும்னு சொன்னேன். ப்ரொடியூசர் சொன்னார், கோவிந்த் சார் உங்களை நம்பி தான் நான் இறங்கியிருக்கேன், நீங்கள் என்னவோ பண்ணுங்க, சொன்னதை செஞ்சுருங்க அப்படின்னாரு. அப்புறம் தான் ஸ்கிரிப்டெல்லாம் முடித்து டயலாக் போது ஒவ்வொருத்தராக என்னுடைய ஏடிஸ் முத்தாட்டு இவங்களாம், சார் எனக்கு இவரை தெரியும் பேசலாமா, என்னப்பா நம்மள்ட்ட இருக்க பட்ஜெட்டுக்கு, சரி வா பேசி பார்ப்போம் அப்படின்ட்டு தான் ஆரம்பித்தது. முதல் புள்ளியார் சொல்லி போட்டது கஜராஜா சார், இன்றைக்கும் பேசினார். அப்புறம் பாலஹாசன் ஆகட்டும், ஸ்ரீதேவ் ஆகட்டும், யாசர் ஆகட்டும், இதில் இவங்க எல்லாமே என்னென்னா யாருமே ரொம்ப பில்டப் பண்ணல. டைரக்டரும் நாங்கள் இப்படிலாம் யோசித்தோம், இத்தனை நாள் யோசித்தோம், எனக்கு இப்படிலாம் ஸ்கிரிப்ட் சொன்னாங்க. அப்படி உண்மையில் எனக்கு மகிழ்ச்சி, ஃபேக்டாக பேசினீங்க. நிறைய பேர் அப்படி தான் வந்தாங்க. திடீர்னு 3 நாளைக்கு முன்னாடி யோசிச்சே இருப்போம், இந்த சீன் எப்போ பண்ணுறோம், இப்போ தானே ஒருத்தரை பிடிப்போம். ஆனால் என்னென்னா சுப்பன், நான் 2-3 டைட்டில் சொன்னேன் ப்ரொடியூசர் சார்ட்ட, அதில் சுப்பன் ஓகே அப்படின்னாரு. சுப்பன் அப்படின்னா அப்பனுக்கே படமான சுப்பிரமணியனை சுப்பன் சொல்லுவோம். வேற என்னன்னா, கிராமங்கள் இருக்க எல்லாருக்குமே தெரியும், ஊரில் வீரமாக இருக்க எதை வேணாலும் செய்வானா, அவனை சொல்லுவான், அம்புட்டு பெரிய சுப்பனாரா நீ அப்படின்ற கேள்வி கேட்போம். இந்த கதைப்படி வீரன் அப்படின்றவன் அந்த ஊரில் யாருமே தொட முடியாத ஒருத்தன்.
ஸோ அவனுக்கும் நமக்கு செட் ஆகும். இன்னொன்று சுப்பன் சூரசம்ஹாரம் சொல்லுவோம் இல்லையா, அரக்க குணம், தீய எண்ணங்கள் கொண்ட எல்லாருமே அரக்கர்கள் தான். ஸோ அவனை அழிக்கிறது தான் அப்படின்றதுனால இந்த ரெண்டுமே ஓகே ஆகும். அப்படின்னப்ப சுப்பன் ஓகேவா, ஓல்டா அப்படியெல்லாம் இருக்குமேன்னு சிலது. ஆனால் இதை யார்கிட்ட சொன்னனோ எனக்கு மறுப்பே சொல்லலை. பெரிய விஷயம். உண்மையிலேயே சுப்பன் அமைஞ்சதுக்கப்புறம் இந்த படம் ஆரம்பிக்க முன்ன அறுபடை வீட்டுக்கும் நாங்கள் போயிட்டு வந்தோம். முடியும் சார், போயிட்டு வந்து தான் ஆரம்பித்தோம். சில பேருல சாமி அதெல்லாம் விட்டுங்க. உண்மையிலேயே இந்த சுப்பன் ஒரு ஸ்டேஜ் ப்ரொடியூசர்கிட்ட பேசி நான் கதை சொல்லி மறுபடியும் ஒரு டைம் வாங்கி ஸ்கிரிப்ட் எடுத்து முடித்து ஜூன் 27 பூஜை போட்டோம், ஜூன் 28 ஆரம்பித்தோம். தீபாவளிக்கு முன்னாடி ஃபஸ்ட் காப்பி காமிச்சேன் சார்ட்ட. ஸோ கிட்டத்தட்ட இப்போ நம்ம அடுத்து இந்த இயரே ரிலீஸில் இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் ஸ்கிரிப்டை விட்டுருவோம். அதுக்கு நான் 2-3 மாதம் எடுத்துக்கிட்டேன். ஒரு 5 மாதத்தில் ஒரு படம் ரெடி ஆகி ரிலீஸ் ஆகுதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு டோட்டலாக என் கூட இருந்தது ப்ரொடியூசர். யாருக்கு என்ன சம்பளம் கொடுக்கணும், சம்பள விஷயம் பேசினவங்க. ஒருத்தர் 50 ரூபா வாங்க வரேன்னா என்னால் 20 ரூபா முடியும், 25 ரூபா முடியும். ஆனால் அதை கரெக்டாக கொடுத்துருவோம். இந்த செகண்ட் உங்களுக்கு ஒரு பெருமையாக சொல்கிறேன். இன்னும் எத்தனையோ படத்தோட சம்பளம் வரலன்னு ப்ரெஸ் பீப்புளுக்கும் ஒவ்வொருத்தரும் புலம்புறதை கேட்டிருப்பீங்க. எல்லாரையும் வச்சுட்டு சொல்கிறேன், அஸ் அ டெக்னீஷியன் தாங்க, இந்த செகண்ட் வரைக்கும் ஒத்த பைசா யாருக்கும் பேலன்ஸ் இல்லை. அந்த மாதிரி முடிச்சிருக்கோம். ஸோ அப்போ பாதிக்கு பாதி தான் எங்கள்கிட்ட வாங்கினாங்க. ஒவ்வொருத்தருமே அப்படி தான் உள்ளே வந்தாங்க. யாரும் டிமாண்ட் கிடையாது. ஒவ்வொருத்தரை பற்றி பேசினா எனக்கு 10 நிமிஷம் வேணும். பாலஹாசன் ஆகட்டும், யாசர் ஆகட்டும், சார்மிஸ் ஆகட்டும், காயத்ரி ஆகட்டும், என்னுடைய டீம். அவர் சொன்ன மாதிரி உண்மைதான். நாங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் அவர்லாம் ஃபோட்டோ அவங்க இவரை பார்க்கும்போதே கொடுத்துட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி அவர் வர சொல்லுங்களேன், அவருக்கு பார்த்துருவோம் அப்படின்னு சொன்னோம். ஐயா மாப்பிள்ளை காஸ்டியூம் இந்த டைத்தில் போய் வாங்க முடியாது, முடிஞ்சால் வாங்கிட்டே வர சொல்லிடுங்க அப்படின்னு. வாங்கிட்டு தான் வந்தாங்க. ஸோ இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த கதை சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணி பூஜை போடுற வரைக்கும் ஒன்று இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் இந்த செகண்ட் வரைக்கும் நான் இந்த படத்தை டிசைன் பண்ணவே இல்லை. சுப்பன் டிசைன் பண்ணி கூப்பிட்டு போயிட்டே இருக்கான். ஒவ்வொன்றும் அப்படி அமைஞ்சிச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஒரு மினிமம் ஒரு பட்ஜெட் நான் சொன்னேன். என்னுடைய மறுபடி தனி என் 2வது படத்தில் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் சுமார் தான் இருக்கும், அது நானே ஒத்துக்கிறேன். அப்போ இந்த தடவை எனக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் சரியாக இருக்கும்னு நினச்சப்ப சரியான ஆட்கள். ஜெய் மூலமாக தான், எடிட்டர் மூலமாக தான் ஜோஸ் சந்திக்கிறேன், சவுண்டு 5.1 ஆனந்த், எல்லாருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க். ஸோ இவங்களெல்லாம் தனித்தனியாக பேசணுன்னா எனக்கு அவ்வளோ டைம் வேணும். இவங்க எல்லாம் இல்லாமல் ப்ரொடியூசர் பணம் கொடுத்தாரு, நானும் என்னுடைய டைரக்ஷன் டீமும் வேலை பார்த்தோம். ஆனால் இதை தாண்டி இத்தனை பேரை சரியாக கொண்டு வந்து சேர்த்து இந்த சுப்பன் படம் இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்வான தருணம். ஸோ எல்லாருக்குமே இந்த இடத்துல எல்லாருக்குமே தான் இந்த படம் ஆரம்பிக்கும் போதும் ப்ரொடியூசரும் நிறைய விசாரிச்சிருப்பாங்க, நிறைய நெகட்டிவான விஷயங்களும் வந்துச்சு. அதெல்லாம் தாண்டி தான் கான்ஃபிடென்ட்னாரு. இன்னைக்கு இந்த படம் உங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்கெல்லாம் இல்லாம இது இல்லை. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் பணம், ஒரு டைரக்டர், இது மட்டும் உங்களுக்கு தெரியும். 50 கோடியில் இருக்க படமும் நிற்கிது, 100 கோடியில் இருக்க படமும் வராமல் இருக்கு. நாங்கள் அழகான ஒரு பட்ஜெட்டில் பண்ண படம் இவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட வந்திருக்குன்னா இதுதான் ரீசன். அகைன் அண்ட் அகைன் என்னுடைய டெக்னிக்கல், என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகட்டும், கேமரா அதே மாதிரி. இந்த இடத்துல எனக்கு ஆப்ரேட்டிவ் கேமராமேனா மிஸ்டர் கார்த்திக், அவர் ஆல்ரெடி அஞ்சாமையோட சினிமாட்டோகிராஃபர், கடைசி ஸ்டேஜில் வந்து பெரிய சப்போர்ட் எனக்கு. இவங்க எல்லாருக்குமே எனக்கு நன்றி. என்னுடைய டீம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப மனசார சொல்கிறேன். இது மேடைக்காக இல்லை. அதனால தான், இல்லைன்னா நான் முதல்ல சொல்லி என்னை பற்றி இதெல்லாம் சொல்லுங்கப்பான்னு உங்களை பில்டப்லாம் பண்ணியிருப்பேன். மேடைக்கான எந்த பேச்சுமே இல்லை. இது என் மனசுலேருந்து வர்றது. இந்த படத்தை நீங்கள் எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க. அடுத்து வர்றோம், கூடிய சீக்கிரமே இதோட டேட்டை அனௌன்ஸ் பண்ணுறோம். நானும் ப்ரொடியூசரும் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் சென்சார் போகுது, அதுக்கு முன்னாடி நம்ம டேட் சொல்லக்கூடாது இல்லையா சார், ரூல். ஆனால் இந்த இயர் நம்ம வர்றோம், படம் மக்களை பார்க்குறாங்க. ஸோ இவ்வளவு தான் நான் சொல்ல வேண்டியது. இப்போ மறுபடியும் பேசலாம், ஓரளவு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். போதும், ஏற்கனவே லேட்டாக ஆரம்பிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்கணுன்னா யார்கிட்ட கேட்கணுன்னாலும் நீங்கள் கேளுங்க. ஸோ நன்றி. அது மாதிரி விஸ்வநாராயணன் சார், இந்த ரோட்ரி படம் எடுத்துட்டோம், அது எப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் பழக்கம் இருக்கும். எனக்காக ஒரு 500 பேரோ, சாருக்காக ஒரு 1000 பேரோ, ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்காக பார்ப்பாங்கல்ல. இதை தாண்டி
டோட்டல் ரோட்ரி மெம்பர்ஸ்ட்டு இந்த படத்தை கொண்டே காமிச்சு பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தேங்க்யூ சார், விஸ்வநாதன் சார். கண்டிப்பாக இந்த ரோட்ரியில் இணைந்தது, கண்டிப்பாக நான் பாண்டியன் கிளப்பில் ஜாயின் பண்ணதுனால மட்டும்தான் இப்படி ஒரு ப்ரொடியூசரை சந்திச்சிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் எந்த இதுவுமே இல்லாமல் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய இதோட சக்ஸஸில் கண்டிப்பாக சந்திப்போம். என்னென்னலாம் நம்ம டார்ச்சர் பண்ணேன் இவங்க சொன்ன மாதிரி எப்பப்பெல்லாம் எனக்கு என்ன வேணும்னு ஒன்னொன்னே கேட்டேன்ற விஷயங்கள் சுவாரஸ்யங்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம பேசுவோம். கண்டிப்பாக மறுபடியும் உங்களை சந்திக்கிற விஷயத்த இந்த சுப்பன் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பான். அதில் முழு நம்பிக்கை இருக்கு. எல்லாருக்குமே நன்றி. விஜயன் சார், நன்றி நன்றி.